ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் அசூர் டெவாப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அசூர் டெவாப்ஸில் யூசர் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தேன். என்னென்ன டைப் ஆஃப் யூசர் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு, அதாவது பர்சனல் அக்கௌண்ட்டு, ஃப்ரீயான அக்கௌண்ட்டு, outlook.com, ஹாட்மெயிலு, எம்எஸ்என் அக்கௌண்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ண முடியுமா, இல்லை அசூர் ஆக்டிவ் டைரக்ட்லி இருக்க யூசர் அக்கௌண்ட் மட்டும் தான் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம். யூசர் அக்கௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அசூர் டெவாப்ஸில் போய் ஆட் பண்ணிவிடுவீங்க. அசூர் டெவாப்ஸில் ஆர்கனைசேஷன் செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணிவிடுவீங்க. ஆனால் அவருக்கு பர்மிஷன் வேணுமில்ல, அவர் என்ன வேலை பண்ண முடியும்? ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணலாமா, இல்லை ரெப்போ பில்டு பண்ணலாமா, ஆட்டோமேட்டட் பில்ட் பண்ணலாமா, ஆட்டோமேட்டட் டெஸ்ட் பண்ணலாமா, என்ன ஆக்டிவிட்டி அவர் அந்த ப்ராஜெக்டில் பண்ண முடியும்? அப்படின்னா என்ன பண்ண அவருக்கு இந்த ஆக்சஸ் லெவல் லைசன்ஸ் இருக்குது, 4 லைசன்ஸ் இருக்குது. இது அசைன்மெண்ட்னால தான் அவரால் என்ன பண்ண முடியும், அதில் அவரோட ஆக்டிவிட்டியை பண்ண முடியும். ஆக்சஸ் லெவல் பார்த்திங்கன்னா 4 லைசன்ஸ் இருக்குது. பேசிக் லைசன்ஸ் ஒன்று, ஸ்டேக் ஹோல்டர் லைசன்ஸ் ஒன்று, விசுவல் ஸ்டுடியோ சப்ஸ்கிரிப்ட் லைசன்ஸு, அதுக்கப்புறம் பேசிக் ப்ளஸ் டெஸ்ட் பிளான்னா ஒரு லைசன்ஸு. இதில் பாருங்கள், அசூர் டெவாப்ஸில் ஆர்கனைசேஷன் செட்டிங்ஸில் போயிருக்கேன். அதில் போய் யூசர்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் போய் ஆட் நியூ யூசர்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த விண்டோ வரும் உங்களுக்கு. இதில் என்ன பண்ணிங்க அப்படின்னா யூசர் நேம் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் லெவலு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஆக்சஸ் லெவலில் பேசிக்ஸு, ஸ்டேக் ஹோல்டரு, விசுவல் ஸ்டுடியோ சப்ஸ்கிரைபரு, பேசிக் ப்ளஸ் டெஸ்ட் பிளான், மொத்தம் 4 ஆக்சஸ் லைசன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ண ஏதாவது ஒன்று நீங்கள் அசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அசூர் டெவாப்ஸ் குரூப் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணோம். ஆட் கொடுத்தீங்கன்னா யூசர் அக்கௌண்ட் ஆட் ஆகும். அப்போ இந்த ஆக்சஸில் என்ன பண்ண உங்களுக்கு அந்த யூசரை இந்த ப்ராஜெக்டில் என்ன வேலை பண்ண முடியும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது. ஜஸ்ட் ஒரு ரீட் ஒன்லி பர்மிஷன் மட்டும் வேணுமா அவருக்கு? அவர் எல்லாத்தையும் பார்க்கலாம், பார்க்குற எதுவும் பண்ண முடியாது, அது மட்டும் வேணுமா? இல்லை அவர் என்ன பண்ண முடியும், ஒரு அட்மின் ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ண முடியும். ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் பில்ட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் டெஸ்ட் பண்ணலாம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணலாம், இதெல்லாம் பண்ணுமா? இல்லை அட்வான்ஸ் ஃபீச்சராக அவர் பண்ண முடியுமா? இதெல்லாம் டிசைட் பண்ணது எது பண்ணது அப்படின்னா இந்த ஆக்சஸ் லெவல் தான் பண்ணும் உங்களுக்கு. யூசர் ஆக்சஸ் லெவல் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஸ்டேக் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேக் ஹோல்டர் பார்த்திங்க அப்படின்னா இது இந்த லைசன்ஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் ரீட் ஒன்லி. நீங்கள் என்ன பண்ண முடியும், சப்போஸ் ஒரு டெவலப்பரை ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணுறப்ப அவருக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேக் ஹோல்டர் லைசன்ஸ் அசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்க. அவர்னால் என்ன பண்ண முடியும், அந்த ப்ராஜெக்டில் போயிட்டு அவர் என்னால் ஜஸ்ட்டு எல்லாமே பார்க்க தான் முடியும், மற்றபடி அவரால் எதுவும் பண்ண முடியாது. சம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி கொஞ்சம் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், டேஷ்போர்டில் போய் இந்த ரிப்போர்ட்டிங்கில் பார்க்கலாம். அதே மாதிரி ரிலீஸை நீங்கள் என்ன பண்ண முடியும், அப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி இமெயில் அலர்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். இது மட்டும் தான் அந்த யூசர்னால் பண்ண முடியும். அவரால் என்ன பண்ண முடியாது, கோடெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது, அவரால் பில்டு பண்ண முடியாது. அதேமாதிரி ரிலீஸ் ஆக்சஸ் அவருக்கு கிடையாது. அப்போ நீங்கள் இந்த ஸ்டேக் ஹோல்டர் லைசன்ஸ் யாருக்கு அசைன் பண்ணிங்க அப்படின்னா டெவலப்பர் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணிருக்காரு. அவருக்கு என்ன பண்ண உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கில் போய் அவர் ப்ரொடக்ஷனுக்கு வர்றது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகேப்பா இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக இந்த லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டு என்னென்ன நடக்குன்னு நீங்கள் பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ அவருக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஸ்டேக் ஹோல்டர் லைசன்ஸ் நீங்கள் அவருக்கு அசைன் பண்ணலாம். இப்போ அவர் என்ன பண்ணுவார், என்ன பண்ணுவார், ப்ராஜெக்ட்லாம் பார்த்துன்னு இருப்பார், மானிட்டரிங்லாம் இப்போ என்ன பண்ண எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துன்னு இருப்பார். ஜஸ்ட்டு என்ன பண்ணுவார், வியூ மட்டும் தான் பண்ணுவார், ரீட் ஒன்லி தான் அவருக்கு ஆக்சஸ் இருக்குது. இந்த ஸ்டேக் ஹோல்டர் லைசன்ஸ் பார்த்தா இது ஃப்ரீ தானே, அதனால் இது அன்லிமிட்டெட். நீங்கள் எவ்வளோ யூசருக்கு வேணால் நீங்கள் லைசன்ஸை அசைன் பண்ணிக்கலாம், ஸ்டேக் ஹோல்டர் லைசன்ஸ் அசைன் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தான், அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ்க்கு நீங்கள் அசைன் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேசிக். இந்த பேசிக்ஸ் லைசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு அட்மினுக்கு ஒரு இருக்க ஆக்சஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஆனால் இந்த பேசிக் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா காசு உங்களுக்கு. அசூர் டெவாப்ஸ் டெனட்டில் ஃபஸ்ட்டு 5 யூசருக்கு மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த பேசிக் லைசன்ஸ் அசைன் பண்ண முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்டேக் ஹோல்டர் லைசன்ஸில் உங்களுக்கு என்ன ஃபீச்சர் இருக்கோ அதுவும் ப்ளஸ் அடிஷ்னல் ஃபீச்சர் நிறையா இருக்கும் உங்களுக்கு. பார்த்திங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் ப்ரைவேட்
கிட் ரெப்பாசிட்டரி நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இந்த பேசிக்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு அட்மினோடக்கு என்ன பர்மிஷன் இருக்கோ அது மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் என்ன பண்ண ஒரு ஏகப்பட்ட ஒர்க் பண்ண முடியும். மீன்ஸ் ஒரு அட்மின் ஆக்டிவிட்டி மாதிரி நீங்கள் என்ன பண்ண எல்லாம் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ண முடியும், நீங்கள் அதேமாதிரி ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும் உங்களுக்கு. நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 5 யூஸருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பேசிக் லைசன்ஸ் அசைன் பண்ணலாம், அது ஃப்ரீ தான். சப்போஸ் 6வது டெவலப்பர் வந்து வர்றாரு, அவர் முக்கியமான ஆள், இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ அவருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பேசிக் லைசன்ஸை நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும். ஒரு பேசிக் லைசன்ஸ் காஸ்ட் வந்து $5. சப்போஸ் உங்கள் டீமில் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 10 டெவலப்பர் இருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 டெவலப்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, பேசிக்ஸ் அசைன் பண்ணுறீங்க. மீது 5 பேர் இருப்பாங்களே, அவங்களே முக்கியமான டெவலப்பர் தான். அப்போ நீங்கள் நம்ம சீனியர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் பேசிக் லைசன்ஸ் அசைன் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 பேசிக் லைசன்ஸ் நீங்கள் வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ வரணும்னா மொத்தம் $25 ஆகும் இது மாதத்துக்கு. இந்த பேசிக் லைசன்ஸில் எது மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு QA டெஸ்டிங் மட்டும் மிஸ் ஆகும். அவர் என்ன பண்ண முடியுது, டெஸ்டிங் பண்ண முடியாது, மற்ற எல்லா வேலை பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்டில் இந்த பேசிக்ஸ் லைசன்ஸ் இருக்கிற யூஸரை எல்லா வேலை பண்ணிக்கலாம், எக்ஸப்ட் டெஸ்டிங் மட்டும் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ மெஜாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் யூஸர் ஆட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா ஓகேங்களா, ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற டெவலப்பராக இருந்தாருன்னா, முக்கியமான சீனியர் டெவலப்பர், எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பேசிக்ஸ் லைசன்ஸ் தான் நீங்கள் அசைன் பண்ணுவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா விசில் ஸ்டுடியோ சப்ஸ்கிரைபர். இந்த லைசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா யூஸருக்கு அசைன் பண்ணிங்க அந்த, ஆனால் இந்த யூஸருக்கு என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஏற்கனவே விசில் ஸ்டுடியோ நீங்கள் லைசன்ஸ் அசைன் பண்ணியிருக்கணும். விசில் ஸ்டுடியோ லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட் தனியாக இருக்குது உங்களுக்கு. விசில் ஸ்டுடியோ சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தனியாக ஒரு போர்ட்டல் இருக்குது, my.visualstudio.comனு ஒரு போர்ட்டல். அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா விசில் ஸ்டுடியோ சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் மேனேஜ் பண்ணாங்க. விசில் ஸ்டுடியோ சப்ஸ்கிரிப்ஷன் மொத்தம் 2 இருக்குது. ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் இருக்குது, விசில் ஸ்டுடியோ ப்ரொஃபஷனல், ஒன்று விசில் ஸ்டுடியோ என்டர்பிரைஸ்னு 2 இருக்கும். இப்போ உங்கள் கம்பெனியில் ஒரு 50 டெவலப்பர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 50 பேரும் பார்த்திங்க அப்படின்னா விசில் ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ணாங்க. ஆப்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா விசில் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி மைக்ரோசாஃப்ட் ஓகேங்களா, வெப் ஆப்ஸு, க்ளவுட் ஆப்ஸ் தான் அவங்க டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணிங்க அப்படின்னா விசில் ஸ்டுடியோ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு எல்லாருக்கும் அசைன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்க அப்படின்னா அந்த யூஸர் அந்த டெவலப்பர் எத்தனை என்ன பண்ணிங்க, ஸோ டெவலப்ஸில் ப்ராஜெக்டில் அவர் ஆட் பண்ணி விடுவீங்க. அப்படி ஆட் பண்ணுறப்ப அவருக்கு என்ன பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஆக்சஸ் லெவல் என்ன பண்ணிங்க, நீங்கள் விசில் ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அப்படி பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ டெவலப்ஸ் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு போய் செக் பண்ணி பார்க்க இந்த யூஸருக்கு வந்து விசில் ஸ்டுடியோ சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்கனவே அசைன் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். அப்படி அசைன் ஆயிருந்தோன்னா என்ன சப்ஸ்கிரிப்ஷனு, ப்ரொஃபஷனலாக என்டர்பிரைஸ் அப்படி செக் பண்ணி பார்த்தா அதுக்கூட ஃபீச்சரில் என்ன பண்ண, அந்த யூஸருக்கு அதுக்கான ஃபீச்சர்லாம் அவருக்கு எனேபிள் பண்ணிவிடும், பர்மிஷன்லாம் எனேபிள் பண்ணிவிடும். The system will automatically deduct the subscription price such as Visual Studio Professional, Visual Studio Enterprise, Visual Studio Test Professional, MSDN and enable features accordingly. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, இங்கே யூஸருக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் ஆக்சஸ் லெவல்னு வரப்போ வந்து இங்கே விசில் ஸ்டுடியோ சப்ஸ்கிரிப்ஷனை செலக்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் இந்த யூஸருக்கு நீங்கள் என்ன பண்ண, உங்களுக்கு விசில் ஸ்டுடியோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் போய் தனியாக என்ன பண்ண, உங்களுக்கு விசில் ஸ்டுடியோ மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் தனியாக இருக்கா, அங்கே போய்ட்டு நீங்கள் அசைன் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா விசில் ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் ஆக்சஸ் லைசன்ஸ் நீங்கள் என்ன பண்ண, உங்களுக்கு பணம் கொடுத்து தான் வாங்கணும். விசில் ஸ்டுடியோ சப்ஸ்கிரிப்ஷன், விசில் ஸ்டுடியோ என்டர்பிரைஸ், விசில் ஸ்டுடியோ ப்ரொஃபஷனலுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, பணம் கொடுத்து வாங்குவீங்க. வாங்கிட்டு அது விசில் ஸ்டுடியோ மேனேஜ்மெண்ட் போர்ட்டலில் இருக்கும், அதில் my.visualstudio இருக்காமல் manage.visualstudio.comனு ஒரு போர்ட்டல் இருக்கும். அதில் போய்ட்டு என்ன பண்ணிங்க, அந்த யூஸருக்குள்ள என்ன பண்ணிங்க அப்படின்னா விசில் ஸ்டுடியோ சப்ஸ்கிரிப்ஷன் அசைன் பண்ணுவீங்க. அப்போ அசூர் டெவாப்ஸில் ஒரு யூஸருக்கு விசில் ஸ்டுடியோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சஸ் லெவல் அசைன் பண்ணிங்க அப்படின்னா அவருக்கு என்ன பண்ண, உங்களுக்கு பேசிக்ஸ் லைசன்ஸில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குல்ல எல்லாமே அவரால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாத அவரால் என்ன பண்ண முடியுங்க, டெஸ்டிங்கே பண்ண முடியும், QA டெஸ்டிங்கும் பண்ண முடியும். இங்கே இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரீ 5 யூஸர் இருக்கான் பார்த்திங்களா, அவனுக்கு வந்து அதுக்குள்ளே இது வராது. உங்களுக்கு லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் பிளான் ஒன்று இருக்குது, இது உங்களுக்கு காசு கொடுத்து தான் வாங்கணும். திஸ் இஸ் அவைலபிள் வித் டெஸ்ட் பிளான் பெய்ட் ஃபியூச்சர். டெஸ்ட் பிளான் தனியாக இருக்குது, அது நீங்கள் என்ன பண்ணணும், பணம் கொடுத்து வாங்குறப்ப இந்த பிளான் வாங்குவீங்க.
அப்போ இது யார் யாருக்கு நீங்கள் அசைன் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று விசுவல் ஸ்டுடியோ டெஸ்ட் ப்ரொஃபஷனல் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா எம்எஸ்டிஎஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பேசிக் ப்ளஸ் டெஸ்ட் பிளான் நீங்கள் அசைன் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் இந்த பார்த்தோம் பார்த்திங்களா, பேசிக்ஸு, ஸ்டேக் ஹோல்டரு, விசுவல் ஸ்டுடியோ சப்ஸ்கிரைபரு, பேசிக் ப்ளஸ் டெஸ்ட் பண்ணாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேக் ஹோல்டர் ஃப்ரீ, பேசிக்ஸ் காசு கொடுத்து வாங்கினா, பேசிக்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் ப்ளஸும் காசு கொடுத்து வாங்கினா. இந்த ரெண்டுமே நீங்கள் காசு கொடுத்து வாங்கினா அப்படின்னா இந்த அசூர் டிவாப்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு அசூர் சப்ஸ்கிரிப்ஷனோட நீங்கள் லிங்க் பண்ணணும். கனெக்ட் பண்ணால் தான் என்ன பண்ணணும். ஏன்னா அசூர் சப்ஸ்கிரிப்ஷனை தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, கிரெடிட் கார்டு ஆட் பண்ணுவீங்க. அது ஒன்று அசூர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பண்ண உங்களுக்கு, ஒன்று வந்து ட்ரையலாக இருக்கலாம், இல்லாட்டி என்ன பண்ண உங்களுக்கு பிஎஸ்சிகோ சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம். அப்போ அசூர் டெவாப்ஸில் என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த அசூர் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் லிங்க் பண்ணு, கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் இந்த பேசிக்ஸ் லைசன்ஸை, பேசிக் ப்ளஸ் டெஸ்ட் பிளான் லைசன்ஸை நீங்கள் வாங்க முடியும்.